இந்த சிருஷ்டிலேயே பாத்தீங்கன்னா எல்லாமே கடவுள் சிருஷ்டி பண்ணியிருக்காரு. நம்ம கடவுளை கும்பிடணும், கோயிலுக்கு போறோம், பூஜைகள் பண்றோம். அப்ப அந்த புஷ்பங்கள் நம்ம கடவுளுக்கு படைக்கிறோம். சோ இந்த இயற்கை மூலமா இந்த கிரியேஷன்ல பூக்கள் கூட சிருஷ்டி பண்ணிருக்கு. கடவுள் பண்ணிருக்காங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், அதே பூக்கள் கொண்டு போயிட்டு மறுபடியும் நம்ம கடவுளுக்கே சமர்ப்பணம் பண்றோம். ஆனா கடவுள் என்ன கேக்குறாருன்னா, நீ நான் படைச்ச இந்த பூக்கள் எனக்கு நீ படைக்க வேண்டாம். உன்னோட நல்ல குணங்களை எனக்கு பூக்களா சமர்ப்பிக்கணும் சொல்லி அஷ்ட குண புஷ்பங்களை எனக்கு சமர்ப்பணம் பண்ணுங்கன்னு சொல்லி நமக்கு கடவுள் கேக்குறாரு. அது இது இல்லாம இந்த சிருஷ்டில நமக்கு யதார்த்தமா நம்ம செடிகள் இல்ல சீட்ஸ் கொண்டு ஒரு செடியில நம்ம அதை போட்டு தண்ணி ஊற்றி அந்த மரம் ஆயிட்டு அதுல கிடைக்கிற பூக்கள் எல்லாமே சிருஷ்டியால கிரியேஷன் ஆனது. மறுபடியும் நம்ம கடவுளுக்கு படிக்கிறதுன்றது சரி கிடையாது. நம்மளுடைய குணங்கள் மாறணும். தியானம் பண்றதுனால எந்த நிலையில நம்ம இருக்கணும், குணங்கள் ஒரு நல்ல குணமும் நான் உனக்கு சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கடவுளுக்கு ஒரு நாளும் நம்ம பூக்கள் மாதிரி குணத்தை நம்ம சமர்ப்பிக்கணும்னு சொல்றாங்க. மித்ர தர்மம், கருணா தர்மம், அதுக்கப்புறமா தியான தர்மம், சாந்த தர்மம், ஆரோக்கிய தர்மம், சுவாத்தியாய தர்மம், வினய தர்மம், இத மாதிரி நவவித தர்மங்கள் இருக்கு. பணத்தை ஃபுல்லா செலவு பண்ணிடுவாரு. அந்த ஊர்ல ராமருடைய கோயில் கட்டிட்டு ராமர், சீதா மாதா, லட்சுமணன், ஹனுமானுடைய விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்றாரு. இது தெரிஞ்சதுக்கு அப்புறமா தாசில்தார் உடனே அவரை கைது பண்றாரு. கைது பண்ணிட்டு உனக்கு என்ன உரிமை இருக்கு, எனக்கு செலுத்த வேண்டிய அந்த வரி பணத்தை வச்சு நீ இந்த மாதிரி ஊர்ல கோயில் கட்டிருக்குன்னு சொல்லிட்டு பந்தி பண்றாரு.